மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த வல்லாஞ்சேரி கிராமத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக மளிகை கடை நடத்தி வருபவர் முத்துமாணிக்கம். இவருக்கு மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். இவரது மளிகை கடையில் முத்துமாணிக்கம் இல்லாத போது மனைவி மற்றும் மகள்களும் வியாபாரம் செய்வது வழக்கம். இந்த பகுதியில் அதிமுகவை சேர்ந்த வெங்கடேசன் என்பவரது மனைவி பரிமளா என்பவர் வார்டு உறுப்பினராக பதவி வகித்து வருகிறார். வார்டு உறுப்பினரின் கணவர் வெங்கடேசன் முத்துமாணிக்கத்தை கடை நடத்த விடாமல் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் முத்துமாணிக்கத்தின் கடைக்கு அருகிலேயே ஒரு காய்கறி கடையை போட்டு வியாபாரம் செய்து வந்துள்ளார். இதுகுறித்து முத்துமாணிக்கம் வெங்கடேசனிடம் கேட்டதற்கு, ஊரை விட்டு ஊரு பிழைக்க வந்த உன்னையெல்லாம் அடித்து போட்டால் கூட தட்டி கேட்க ஆள் இல்லாத உனக்கு இவ்வளவு திமிரா என்றும், கூடிய விரைவில் உன்னையும் உன் கடையையும் காலி செய்கிறேன் பார் என கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அது மட்டுமின்றி முத்துமாணிக்கம் நடத்தும் மளிகை கடை உரிமையாளரிடம் சென்று உடனடியாக முத்துமாணிக்கத்தை காலி செய்யும்படி தொந்தரவு கொடுத்துள்ளார். முத்துமாணிக்கத்தால் எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, முறையாக வாடகை கொடுத்து விடுகிறார், நான் அவரை காலி செய்ய கூற மாட்டேன் என வெங்கடேசனிடம் கூறியதால் கோபமடைந்த வெங்கடேசன் நேற்று இரவு முத்துமாணிக்கத்தை நீயாகவே கடையை காலி செய்துவிடு, ஊரை விட்டு ஓடிவிடு என்றும், இல்லையென்றால் இங்கு நீ குடும்பத்தோடு வாழ முடியாது என கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து முத்துமாணிக்கம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையில் முறையிட்டுள்ளார். இதனையடுத்து வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் சங்கத்தின் தலைவர் டைமண்ட் ராஜா கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் அதிமுக வார்டு உறுப்பினர் வெங்கடேசன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்துள்ளார். இதுபோன்று வெளிமாநிலத்தில் இருந்து இந்த பகுதியில் கடை நடத்துபவர்களை தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும், பாதிக்கப்பட்ட நபர்கள் இதுகுறித்து வெளியே சொல்ல அச்சப்படுகின்றனர் எனவும் அப்பகுதி வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர்.